Now what is God's pleasure? தேவனுக்கு பிரியமானது என்ன? The Bible says Abel offered unto God a more excellent sacrifice. வசனம் சொல்கிறது ஆபேல் மிகவும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். Hebrews 11 verse 4. எபிரேயர் 11:4. He offered unto God a more excellent sacrifice than Cain. காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை ஆபேல் தேவனுக்கு செலுத்தினான். Now the Bible says Cain also offered a sacrifice. See that in Genesis chapter 4 verse 4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் காயீனும் ஒரு பலியை செலுத்தினான். Cain brought a sacrifice. காயீனும் பலியை கொண்டு வந்தான், காணிக்கை கொண்டு வந்தான். But the Bible doesn't call a sacrifice as an excellent sacrifice or a good sacrifice. காயீனையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. God did not have respect unto Cain and his offering. Genesis 4 verse 5. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் காயீனையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. But in Genesis 4 and verse 4, God had respect unto Abel and unto his offering. அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4லே பார்க்கிறோம் தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். Now why did God have respect Abel and his sacrifice? We see that in Hebrews 11:4, because he offered a more excellent sacrifice. ஏன் தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார் என்பதற்கான பதிலை நாம் எபிரேயர் 11:4லே பார்க்கிறோம். ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். Now the point is whether we are offering a more excellent sacrifice or not. நாம் இன்றைக்கு அறிய வேண்டிய உணர வேண்டிய காரியம் மேன்மையான பலியை நாம் செலுத்துகிறோமா? Because when we offer a more excellent sacrifice, then God has respect to our sacrifices and God is pleased. நாம் மேன்மையான பலியை நாம் தேவனுக்கு செலுத்தும்போது கர்த்தர் அதை அங்கீகரித்து அதன் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Abel was the first person in the world to offer a pleasing sacrifice to God. ஆபேல் தான் மிகவும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தின முதல் நபர் இந்த உலகத்திலேயே. And because he did that, the Bible says in Hebrews chapter 11 verse 4, look at that. Abel offered unto God a more excellent sacrifice, by which he obtained witness that he was righteous, God testifying of his gifts, and by it he being dead yet speaketh. எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Now look at this. Because of the more excellent sacrifice because of it, number one, he obtained witness that he was righteous. அதனாலே அவன் செலுத்தினதான அந்த காணிக்கையினாலே அதனாலே அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், நீதிமான் என்று சாட்சி பெற்றான். Number two, God testified of his gifts. இரண்டாவதாக அந்த காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். And because of it, being dead yet he speaketh. அது நிமித்தமாக அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். That is why we should understand sacrifices are something which please God. ஆகவே நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் காணிக்கைகள் பலிகள் என்பது தேவனுக்கு பிரியமானவைகள். Now in the Old Testament, sacrifices were flocks and sheep and goats. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பலி என்பது ஆடுகள், ஆட்டுக்கடாக்கள் மற்றும் பறவைகள் போன்றவைகள் பலியாக இருந்தது. But in the New Testament there is a different type of sacrifice. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது வித்தியாசமான பலியாகும். We are living in the age of grace. நாம் இப்பொழுது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God does not ask us to offer sacrifices like goats and sheep. ஆண்டவர் நம்மை பழைய ஏற்பாட்டு நாட்களைப் போல ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்து பலியிடும்படியாக சொல்லவில்லை. No, that is not God's command in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கட்டளை கொடுக்கவில்லை. But today what is the sacrifice? இன்றைய பலி என்ன? Romans chapter 12 verse 1. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy and acceptable unto God, which is your reasonable worship or reasonable service. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Now the Bible here talks about a living sacrifice. ஜீவனுள்ள ஜீவ பலி என்று வசனம் சொல்கிறது. Look at Romans 12:1. ரோமர் 12:1 வாசிப்போம். You have to present a living sacrifice. நீங்கள் ஜீவ பலியை நீங்கள் கொடுக்க செலுத்த வேண்டும். And it should be acceptable unto God. அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். It should be holy unto God. தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். What is that? அது என்ன? It is yourself. அது உங்களுடைய சரீரமே, நீங்களே
It is yourself. உங்களையே நீங்கள் பலியாக, Present your body is a living sacrifice. உங்களுடைய சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் பிரியுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். God doesn't talk about dead sacrifices in the New Testament. It is living sacrifices. தேவன் புதிய ஏற்பாட்டிலே மரித்து இருக்கிறதான பலிகளை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிற பலிகளை அங்கீகரிக்கிறார். So God himself redeemed you so that you may offer yourself as a living sacrifice, holy and acceptable unto God. தேவனுக்கு நீங்கள் பரிசுத்தமும் பிரியுமான ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் உங்களை மீட்டுக் கொண்டார். Now the term is very important. Look at the names used. It talks about holy and acceptable unto God. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. That means this body which God has given you should be holy. It should be acceptable unto God. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த சரீரமானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அடுத்தது தேவனுக்கு பிரியமானதாகவும் இருக்க வேண்டும். We all know that we are living today in a world where easily sin can visit us. வெகு எளிதாக பாவம் நம்மை ஒட்டி கொள்ளக்கூடியதான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because sin is very close to us. வசனம் சொல்லுகிறது பாவம் நமக்கு நெருங்கி நிற்கிறது. Hebrews 12 verse 1. And the sin which so easily beset us. நம்மை நெருங்கி சுற்றிலும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவம். See, sin is waiting to defile your body. பாவமானது உங்களுடைய சரீரங்களை அசுத்தப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. Then your sacrifice will become like Cain's sacrifice. அப்படியாக இருக்குமானால் உங்கள் சரீரம் அசுத்தமாகும் என்றால் காயினுடைய பலியை போல மாறி விடுவீர்கள். It has to be holy, it has to be acceptable. உங்களுடைய சரீரமானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அது பிரியமானதாக இருக்க வேண்டும். That is why we should offer ourselves to God. ஆகவேதான் நம்மை நாமே தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க You வேண்டும். should say, Lord, I offer myself to you. ஆண்டவரே, என்னையே நான் உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். I don't know how to maintain myself. என்னை எப்படி காத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. The pressures of the flesh are pressing me to defile myself. மாம்சத்தினுடைய காரியங்கள் என்னை அசுத்தப்படுத்தும்படி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. But Lord, I know the power of a more excellent sacrifice, and I want to be wise, Lord. I want to be different. I want you to respond to me. Therefore, I need your help, because without your help, you cannot do what God wants you to do. மேன்மையான பலியினுடைய மகத்துவத்தை, அதனுடைய பாக்கியத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பலியை நான் உமக்கு செலுத்த வேண்டும். நான் அசுத்தப்படுத்தவோ அதை நான் விரும்பவில்லை. ஆகவே எனக்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட நபராக நான் இருக்க எனக்கு உதவும் என்று நாம் கேட்போம். Listen, without God's help you cannot do what God desires you to do. தேவனுடைய உதவி இல்லாமல் தேவன் விரும்புகிறதான காரியங்களை உங்களால் செய்ய முடியாது. That is why we should be always watchful to find out whether we are living as we like, we are seeing as we like, we are speaking as we like, we are hearing as we like. These are the areas where we have to be very careful. நாம் கவனமாக இருக்க வேண்டிய பாகங்கள், நாம் விரும்புகிறதை போல, நம்ம மனசு விரும்புகிறதை போல நம்ம பேசுகிறோமா, நம்முடைய மனசு விரும்புகிறதை போல நடந்து கொள்கிறோமா, நம்முடைய மனசு விரும்புகிறதை போல சிந்திக்கிறோமா, நம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, இதை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் இந்த இடத்தில் தான் தவறுகள், இந்த இடத்தில் தான் குறைவுகள் என்பது ஏற்படும்.